ஓகே. லேஜா என்னோட ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? சார் தெரியுது சார். ஓகே, தேங்க்யூ. ஸ்லைடு மூவ் ஆகுதா? ஆஹ் புத்தரும் அவர் தமமும் மூக ஆகுது சார். சரி, தேங்க்யூ. ஓகே. ஜெய்பீம், நமோ புத்தாய. புத்தரும் தம்மமும் பவசை டாக்டர் அம்பேத்கர் எழுதிய நூலிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தம்ம உரையை புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த முயற்சியில் நாம் எல்லாரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8 மணிக்கு இணைகிறோம். அது அந்த வரிசையில் இன்று புத்தரும் தம்மம் புத்தகத்திலிருந்து மறுபிறப்பு பற்றிய ஒரு தொடர்ச்சியான செய்தியை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பாபாசாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தா அண்ட் இஸ் தம்மா புத்தகத்தில் இருந்து நூல் 4 மதமும் தம்மும் பகுதியிலிருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தொடர் நிகழ்ச்சியில. அதுல பகுதி 1 நம்ம முடிச்சிட்டோம். பகுதி 1 வந்து மதத்துக்கும் தம்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பகுதி 2க்கு போயிருக்கோம். பகுதி 2ல என்ன அப்படின்னா, பகுதி 2 எதை டீல் பண்ணுதுன்னா, ஒரே சொல் வெவ்வேறு மதங்கள்ல காமனா பயன்படுத்துறதுனால அடிப்படை வேறுபாடு அந்த மதங்களுக்கு இடையே இருக்கிறத மறைச்சிடுது. ஸோ அந்த வரிசையில உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டது வந்து மறுபிறப்பு. இந்த மறுபிறப்புங்கிற வார்த்தை பல அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. ஆனா பௌத்தத்துல அதனுடைய அர்த்தம் வேறு, அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுக்கும் நம்மளுடைய தம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இப்போ இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, புத்தர் ஏன் மறுபிறப்பு பற்றி பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா புத்தர் பொதுவாக நம்ம வந்து நம்ம திரிபடங்கள் மூலமாகவும் பௌத்த நூல்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, தனக்கு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்த புத்தர் பேச மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதனாலதான் வந்து இந்த உலகம் நிரந்தரமானதா, அழிவடையக்கூடியதா, அல்லது வந்து ஆன்மா தொடர்ந்து அழிவற்றதா அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது புத்தர் வந்து அந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் புத்தர் வந்து நான் அதற்கு பதில் சொல்வதில்லை, ஏன்னா தம்மத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால நான் அதை பத்தி பேசுறதில்லை அப்படின்னு சொல்லுவார். அப்போ மறுபிறப்பு மற்றும் ஏன் பேசணும், மறுபிறப்புக்கும் தம்மத்துக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னா, அப்ப கண்டிப்பா நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, மறுபிறப்பு பற்றி புத்தர் ஏன் பேசுறதுன்னா, ஒண்ணு அவருடைய தம்மத்துக்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் இருந்த மறுபிறப்பு பற்றிய புரிதல் இருந்திருக்கணும், அதனால அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கணும். அல்லது மறுபிறப்பு பற்றிய புரிதல் நேரடியாகவே தம்மத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கணும். இந்த 2 காரணங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் அதுதான் பார்த்தோம். தம்மத்துக்கு எதிராக மறுபிறப்புங்கிற புரிதல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில் பிராமணிய கோட்பாடு வேத கலாச்சாரம் இருந்த காலகட்டத்தில் மறுபிறப்புங்கிறது எப்படி புரியப்பட்டிருந்ததுன்னா, ஒருத்தர் இறந்த உடனே அவங்க கிட்ட இருந்து ஒரு ஆன்மா வெளியேறும், அது இன்னொரு இடத்துல போய் ஒரு மறுபிறப்பு எடுக்கும். அது வந்து அந்த மறுபிறப்பை வந்து கடவுள் தான் நிர்ணயிக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து அந்த அடுத்தடுத்த பிறவிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன கடவுளால. அப்போ ஒருத்தன் போன ஜென்மத்துல பாவம் பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்துல ரொம்ப கீழ்த்தரமான பிறவியா பிறந்துருவான். இந்த ஜென்மத்துல நல்லது பண்ணா அடுத்த ஜென்மத்துல அவன் உயர்வா பிறப்பான். இதுக்கு கடவுளை நம்ம மகிழ்விக்கணும், அதுக்கு பூஜை பலி யாகம்லாம் செய்யணும், சடங்குகள் செய்யணும், ஒரு சில சம்பிரதாயங்கள் செய்யணும். அப்பதான் கடவுள் வந்து மகிழ்வித்து உங்களை வந்து அடுத்த பிறவில நல்லா பிறக்க வைக்க முடியும். அப்போ நீங்க பிறக்கும் போதே உங்க தலையில எழுதப்பட்டிருக்கும், ஏன்னா நீங்க போன ஜென்மத்துல பண்ண பாவ புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டு உங்க தலையில எழுதிடுவோம். இது வந்து நிரந்தரம், இது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு கோட்பாடு இருந்தது. இந்த கோட்பாடு படி பார்க்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் இந்த பிறவியில வந்து ஒரு வறுமையில பிறந்துட்டாங்க அப்படின்னா, இது என்னுடைய தலையெழுத்து, இது நான் போன ஜென்மத்துல பண்ண பாவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ அவங்களால இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில தன்னை முன்னேற்றிக்கவே முடியாது. அப்போ இது தனி மனித முன்னேற்றத்தை கொன்றுவிடும். அதனாலதான் இத்தகைய கோட்பாடு வந்து தம்மத்துக்கு எதிரானது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சக மனிதர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு கூட தலையிட மாட்டாங்க. ஏன்னா அடுத்தவன் கஷ்டப்படுறான்னா அது அவன் செஞ்ச பாவம், அவன் அனுபவிச்சுதான் ஆகணும், அதை என்னால ஒண்ணும் மாற்ற முடியாது அப்படின்னு இந்த சமூகத்துல சக மனிதர்கள் மேல ஒரு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கூட இது கொன்று விடுகிறது. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, தம்மம்ங்கிறது அடிப்படையில பகுத்தறிவு பிளஸ் கருணை. இந்த பகுத்தறிவு இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு பகுத்து அறியக்கூடிய அறிவு, அந்த பகுத்தறிவு இருந்தாதான்
சக மனிதன் மேலே கருணையே வரும். அப்போ இந்த பகுத்தறிவும் கருணையும் சேர்ந்தது தான் தம்மம்னும் போது, மறுபிறப்பு பற்றி அன்றைய காலகட்டத்தில் இருந்த புரிதல், இந்த மாதிரி தலையெழுத்து, பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம்னு இருந்துச்சுன்னா, அது சக மனிதன் மேல கருணையும் கொடுக்க மாட்டேங்குது, தன்னுடைய முன்னேற்றத்துக்கு பகுத்தறிவும் கொடுக்க மாட்டேங்குது. அப்ப இது தர்மத்துக்கு நேரடியாக எதிரானது. அதனால இதை மறுக்க வேண்டிய அவசியம் புத்தருக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலா லாஸ்ட் இதுல பார்த்தோம். அப்ப தம்மத்துக்கு நேரடியா தொடர்பு இருக்கா அப்படின்னா, தம்மத்திலையும் மறுபிறப்புங்கிறது எப்படி ஒரு பிராமணிய கோட்பாட்டின்படி மறுபிறப்பின் புரிதலை எதிர்த்து புத்தர் பேச வேண்டி இருந்ததோ அது ஒரு காரணமாக இருந்தாலும், நேரடியா அவர் சொல்லக்கூடிய தம்மத்திலையும் மறுபிறப்புங்கிறதுக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஏன்னா பௌத்தத்தை பொறுத்தவரை மனித வாழ்க்கைங்கிறது ஒரு தொடர் நிகழ்வு, ஒரு பிறப்பு இறப்பு. இது ஒவ்வொரு கணமும் மனிதன் பிறக்கிறான், அடுத்த கணம் இறக்குறான், அதுக்கு அடுத்த கணம் மறுபிறவி எடுக்கிறான். இதுதான் மறுபிறவி. ஸோ அப்போ மறுபிறவிங்கிறது நம்ம இறப்புக்கு பிறகு வரக்கூடிய மறுபிறப்பு. அது ஒரு புறம் இருந்தாலும், வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு கணமும் நம்ம மறுபிறப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறது புத்தருடைய ஒரு போதனையாக இருந்தது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கேண்டில் லைட்டை உதாரணத்துக்கு சொன்னோம். இந்த கேண்டில் மெழுகுவர்த்தி எரியுதுன்னா அதனுடைய ஜுவாலை ஒவ்வொரு கணமும் அது எரிஞ்சு புகையாய் போயிடுது. அடுத்த கணம் அந்த கீழே இருக்கிற திரி பற்றி எரிகிறது. இது மின்னல் வேகத்துல நடக்கிறதுனால நமக்கு மெழுகுவர்த்தி தொடர்ந்து எரியிற மாதிரி தெரியுதே ஒழிய, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்க ஒவ்வொரு தடவையும் அந்த திரி நுனி எரிஞ்சு எரிஞ்சு சாம்பல் ஆகி போயிட்டே இருக்குது. அதனாலதான் அந்த மெழுகுவர்த்தி கரைஞ்சிக்கிட்டே வருது. இதை இன்னொரு உதாரணத்து மூலமாகவும் நான் சொன்னேன். அதாவது ஒரு சீரியல் செட்ல ஒரு பல்பு அப்படியே நகர்ந்து போற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அது ஆக்சுவலா நகர்றது இல்லை. ஒவ்வொரு பல்பும் எரியுது அணையுது, எரியுது அணையுது, அதுக்கு அடுத்த பல்பு எரியுது அணையுது. இந்த மாதிரிதான் ஆனா நம்ம தொடர்ச்சியா பார்க்கும்போது ஒரே சீரியல் செட் ஓடிட்டு இருக்கணும். இது பேர் தான் நம்மளுடைய வாழ்க்கையும். ஒவ்வொரு கணமும் நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம். இது அறிவியல் ரீதியாகவும் கரெக்ட் தான். ஏன்னா உடல்ங்கிறது உடலும் மனமும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். இதுதான் புத்தரும் சொல்றது நாம ரூபா. அப்படின்னும் போது நம்ம அறிவியல் ரீதியா பார்க்கும்போது கூட உடல்ங்கிறது பல செல்களால் உருவானது. இந்த ஒவ்வொரு செகண்டும் இந்த செல்கள் உருவாகிட்டு இருக்கு, அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, உருவாகிட்டு இருக்கு, அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அதனுடைய எக்ஸாக்ட் எண்ணிக்கை கூட பார்த்தோம். ஒரே நாள்ல 30,000 கோடி செல்கள் உருவாகுது, 30,000 கோடி செல்கள் அழியுது. அப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு இது நடந்துகிட்டே இருக்கு உடல் ரீதியாக பார்க்கும்போது கூட. இதை தொடர்ச்சியா நம்ம ஒரு கண்டினியூட்டி, அந்த தொடர்ச்சியை மெயின்டைன் பண்றது தான் நம்மளுடைய ஜீன். ஸோ முதல் ஒரு செல் செத்து போய் அடுத்த செல்லு கொடுக்குதுன்னா, அந்த முதல் செல்ல இருந்து அடுத்த செல்லுக்கு ஒரு தொடர்ச்சி வரும். அது என்னன்னா அதனுடைய மரபணு இருந்த குட்டி செல்லுக்கு கடத்தப்படும். இப்படிதான் நம்ம தொடர்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது உடலை பொறுத்த வரைக்கும். அடுத்து எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம். எண்ணங்கள்லையும் நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அப்போ ஒரு பல்வேறுபட்ட எண்ணங்கள் நம்ம மனசுல தோன்றுது. அது தோன்றி முடிச்ச உடனே, அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே அந்த எண்ணம் இறந்து போகுது. அடுத்த நிகழ்வு வரும்போது புதுசா ஒரு எண்ணம் நமக்கு உருவாகுது. அப்போ இது எண்ணத்தின் மறுபிறப்பு. ஆனா இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, முதல் எண்ணத்துல இருந்து 2வது எண்ணம் வரும் பொழுது அதற்கு ஒரு தொடர்ச்சி வருது. இந்த தொடர்ச்சி என்ன அப்படின்னா அதுதான் ஞாபகம். ஸோ அப்போ அந்த ஞாபகத்துல என்ன ஆகுதுன்னா நமக்கு விருப்பு அல்லது வெறுப்பும் ஞாபகமா வரும் பொழுது, அடுத்த வாட்டி அந்த பொருளை பார்க்கும் பொழுது நமக்கு விருப்பு அல்லது வெறுப்பு நம்ம மனசுக்குள்ள இருக்கு. உடனே அப்ப அதை நோக்கி நம்ம ஒரு சில விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம நடக்கணும்னு நினைக்கிறது நடக்காம போனாலோ, அல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நடந்துருச்சுனாலோ நமக்கு துக்கம் வருது, ஏமாற்றம் வருது. அதுதான் துக்கம். அப்போ இந்த மனதோடைய மறுபிறப்பு, அதாவது முந்தைய நிகழ்விலிருந்து நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அடுத்த நிகழ்வுக்கு கடத்துறோம் இல்லைங்களா, அந்த மனதின் மறுபிறப்பு தான் அடுத்த நிகழ்வுல நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறத நான் உதாரணத்தோட போன வாட்டியே சொல்லிட்டேன். அப்ப இதுதான் மனதோட மறுபிறப்பு. இதுக்கு பேரு புத்தர் வச்ச பேர் சன்காரா. இந்த சன்காரா தான் மென்டல் ஃபார்மேஷன், ஒப்பீனியன். ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் ஆகுது. இது மட்டும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நமக்கு எதிர்பார்ப்பு இருக்காது, எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றம் இருக்காது, ஏமாற்றம் இல்லைன்னா துக்கம் இருக்காது அப்படின்னு புத்தருடைய போதனை அப்படிதான். ஸோ துக்கம்னா என்ன? துக்கம்னா நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காம போறதுதான் துக்கம். அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு மனதுல ஏற்கனவே வச்சிருக்கிறோம். அப்போ அதை நம்ம முடிவுக்கு அந்த சங்காராவை நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியும். அப்படி முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா துக்கமே இல்லாம நம்மளால வாழ முடியும். அப்ப அந்த சங்காராவை எப்படி முடிவுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற வழிமுறையை சொல்றதுதான் என் வழி மார்க்கம். இதுதான் மொத்தத்துல புத்தருடைய போதனையே. அப்ப துக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா பற்று. எது மேலேயோ நம்ம ஒரு வேணும் அல்லது வேணாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம், அது பற்று வைக்கிறோம்.
அப்ப அந்த பற்று வைக்கும் பொழுது அது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சங்காரம், அந்த ஒரு அதன் மேல இது கிடைக்கணும் அது கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு பற்று வைக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த சங்காரம். அந்த பற்று உருவாகிறதுக்கு காரணம் சங்காரம். இப்போ இதெல்லாமே நான் டீட்டெயில்டா லாஸ்ட் வீக்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இப்போ இந்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அதனால ரொம்ப டீட்டெயில்டா நான் இதுல போடுறேன். அப்போ இந்த துக்கத்துக்கான தீர்வா என்ன புத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த சங்காராவை அழிப்பது, சங்காராவை தடுக்கிறது. இப்போ முந்தைய நிகழ்வுல இருந்து அடுத்த நிகழ்வுக்கு நம்ம ஒரு சில ஞாபக சக்தி இருக்கும். ஞாபகம், அந்த ஞாபகம் என்ன பண்ணும்னா, ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா இந்த விஷயம் நடந்தது, இந்த தேதியில நடந்தது, இது இப்படி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு மூளையில பதியும். அது வந்து ஞாபகம். ஆனா அதே சமயத்துல அந்த விஷயத்துல ஒட்டி நமக்கு ஒரு சில ஒப்பீனியன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு வெறுப்பு அல்லது வெறுப்பு, ஒருத்தரை பார்க்குறோம், அவர்கிட்ட பேசுறோம், அப்ப அந்த இடத்துல நமக்கு அவர் மேல ஒரு வெறுப்பு தோன்றி இருக்கலாம். அது அந்த நிகழ்வு. இப்ப என்ன வந்து திருப்பி 4 நாள் கழிச்சு அதே ஆளை நம்ம திரும்பி பார்க்கிறோம். திரும்பி பார்க்கும் பொழுது அதே பழைய வெறுப்பு அவர் மேல இருந்து மறுபடியும் வந்துடும். இது எண்ணத்துடைய மறுபிறப்பு. இதுதான் சங்காரான்னு சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு இருந்த ஆள் வேற, இன்னைக்கு இருந்த ஆள் வேற. ஏன்னா நம்ம எப்படி பார்க்கிறோம், அந்த அன்னைக்கு பார்த்த ஆள்ல இப்ப ஒவ்வொரு நாளும் 30,000 கோடி செல்லுன்னா 4 நாள் கழிச்சு நீங்க பாக்குறீங்கன்னா அதுல இருந்து 1,20,000 கோடி செல்கள் வந்து அவருக்கு இப்ப புதுசா வந்திருக்கு. ஒரு அவ்வளவு செல்கள் அழிந்து போயிருக்கு. அப்ப உடல் ரீதியா ஒரு புது மனுஷன். அதே மாதிரி மன ரீதியாகவும் நமக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மனம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்னும் போது 4 நாள் கழிச்சு வரக்கூடியவருடைய மனம் அதே மாதிரி இருக்க போறது இல்லை. அந்த மனசு அப்போ டோட்டலா ஒரு புது மனிதரை பார்க்கிறோம். புது மனிதரை பார்க்கும்போது நமக்கு எதுக்கு வெறுப்பு இருக்கணும் அவர் மேல? அப்ப இந்த வெறுப்பு எதன் அடிப்படையில் வந்ததுன்னா, அது முந்தைய நிகழ்வின் ஒரு எச்சம், அதனுடைய தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சி தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும். அப்போ நம்ம இப்ப அவரை பார்க்கும்போதே என்ன பண்றோம், இவர் வந்து நம்மளை வந்து தப்பா சொல்லுவாரு, திட்டுவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே அவர்கிட்ட பழகும்போது நம்மளையும் அறியாம நமக்கு வெறுப்பு வந்துடும். அவரோட ஒரு அன்பிளசன்ட் சுச்சுவேஷன் அங்க கிரியேட் ஆயிடுது. இதுதான் துக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சி, அந்த மறுபிறப்பை, சங்காராவை நம்ம அழிக்கிறது தான் துக்கத்துக்கான தீர்வு அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அதுதான் அரஹந்த். அரஹந்த்ங்கிறது மறுபிறப்பை ஒழித்தவர்கள். அவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கணமும் அங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களை புதுசாவே பார்ப்பாங்க. அவங்க முந்தைய நிகழ்வின் தொடர்ச்சியாக ஒரு உணர்வு ரீதியான ரியாக்ஷன் இருக்காது. ஆனா அறிவு ரீதியான புரிதல் இருக்கும். இப்போ வந்திருக்க 4 நாள் கழிச்சு வரக்கூடிய மனுஷன் இவர் தான், அவர் பேர் இதுதான், அதெல்லாம் தெரியும். அது அறிவு சார்ந்தது. ஆனா அவர் மேல இவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்மளே ஒரு அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணிக்கிறது தான் உணர்வு சார்ந்தது. அறிவு சார்ந்த ஞாபக சக்தி மனுஷனுக்கு அவசியம், எல்லா உயிரினங்களுக்கும் அவசியம். இப்பதான் ஒரு இடத்துல போனா நமக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னா அது ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த நாள் அன்னைக்கு போக மாட்டோம். அது அவசியம். ஆனா உணர்வு ரீதியான ஞாபகம், அவனை வந்து ஒரு நாள் வெறுக்கிறோம் அப்படின்னா அடுத்த நாளும் வெறுக்கிறது, அதுக்கு அடுத்த நாளும் வெறுக்கிறது. ஒரு கிளாஸ்ல வந்து வாத்தியார் வந்து ஒரு பையனை பாக்குறாரு, அன்னைக்கு அவன் பதில் சொல்லல, உடனே அடுத்த நாள் வந்து திரும்பி வரும்போது இவன் தான் இப்படித்தான், இவன் பதில் சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம், இதுதான் இந்த சமூகத்துல இப்ப இவங்கன்னா அப்படிதான், இந்த சமூகம்னா இப்படிதான், இந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு உருவாகிடுது. அப்போ அவங்க என்ன பேசினாலும் நமக்கு அது அதனுடைய நியாயத்தை நம்ம பார்க்க முடியறது இல்லை. அப்ப அந்த மாணவன் வந்து நாள் தப்பா சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக அவன் டெய்லி தப்பா தான் சொல்லுவான்னு கிடையாது. அப்ப அந்த வாத்தியார் வந்து இவன்னா இப்படிதான், இவன் தப்பாவே சொல்லுவான், இவன் அறிவு இல்லாதவன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு பாருங்க. அதுதான் சங்காரா. அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற. அத்தகைய மனது ரீதியான உணர்வு ரீதியான மறுபிறப்பை ஒழித்தவர்கள் தான் உண்மையிலே ஒரு புத்த நிலையை அடைந்தவர்கள். இதுதான் நம்ம வந்து புத்தருடைய அந்த கதை மூலம் பார்த்தோம். நாள் வந்து திட்டிட்டு எச்சில் தப்பிட்டு போனவரை மன்னிப்பு கேட்டு அடுத்த நாள் வரும்போது புத்தர், நான் உன்னை மன்னிக்க முடியாது, ஏன்னா நாள் வந்த ஆள் வேற, இப்ப நீ வந்திருக்கிற ஆள் வேற, அதே மாதிரி நானும் வேற, இப்ப நம்ம புதுசா சந்திச்சுக்கிறோம், அப்புறம் எதுக்கு நான் உன் மேல வெறுப்பு அடையணும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த அர்த்தத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மறுபிறப்புங்கிறது நம்மளுடைய உணர்வு சார்ந்த ஒரு ஞாபக சக்தி தான். ஸோ அடுத்த கணம் நம்ம வந்து திரும்பி மறுபிறப்பு அடையும் போது நம்மளுடைய எண்ணங்கள் திருப்பி வரும்பொழுது முந்தைய நினைவின் ஞாபகம் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மறுபிறப்பு. இந்த மறுபிறப்புல முந்தைய நிகழ்வின் விருப்பு அல்லது வெறுப்பு இருக்கும் பொழுது நம்ம இப்ப நடந்துக்கிறதும் அதை ஒட்டி இருக்குது. இதனாலதான் நம்ம இந்த சுழற்சியில கஷ்டப்படுறோம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. இது அறிவியல் ரீதியாகவும் ஒத்துப்போகுது அப்படிங்கிறத நான் வந்து மூளையில எப்படி விருப்பு வெறுப்பு உருவாகுது அப்படிங்கிறத ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ மூலமா கண்டுபிடிச்சதையும் நான் சென்ற வாரம் சொல்லியிருக்கேன். அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதனுடைய காணொலி பதிவையும் நான் வந்து இந்த ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கிறேன். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த பழைய எபிசோடோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் புரியும் உங்களுக்கு.
அப்ப இதுதான் அமிக்டாலா ஹைஜாக்னு ஒரு புத்தகமே வந்தது 1995 டேனியல் கோல்மேன் எழுதுனது. இதுலயும் வந்து ஒரு மனிதன் எப்படி நம்ம வந்து ஒரு இமோஷனலா ரெஸ்பாண்ட் பண்ணிடுறோம், திடீர்னு நம்ம வந்து ஒருத்தரை அடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு அச்சோ நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு தெரியல, நான் அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறோம்னா அதுதான் அந்த இமோஷனல் ரெஸ்பான்ஸ். இதுதான் அந்த அமிக்டாலா ஹைஜாக்னு. இது வந்து சங்காரா. அந்த சங்காரா இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம வந்து இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண ரியாக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ பௌத்தத்தில் மறுபிறப்பு அப்படின்னா 3 வகையா நம்ம பிரிச்சுக்கலாம். 3 வகையான மறுபிறப்பு. ஒண்ணு, நம்ம பொதுவா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செத்த பிறகு மறுபடியும் மறுபிறப்பு அடையிறது. அது பௌத்தம் எப்படி பார்க்குது அப்படின்னா, இறந்த பிறகு நம்மளுடைய உடல் பிளஸ் மனம் மறுபடியும் பிறக்குது. எப்படி பிறக்குது? உடல் வந்து மூலக்கூறுகளா பிரிஞ்சிடுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய உடல் அது நீங்க புதைச்சாலும் சரி, எரிச்சாலும் சரி, அது யாருடைய உடலா இருந்தாலும் சரி, அது மனிதனா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இறந்து போச்சுன்னா அது 11 மூலக்கூறுகளா தான் பிரியும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், இந்த மாதிரி 11 மூலக்கூறுகளா பிரிஞ்சிடும். இந்த மூலக்கூறுகள் அப்படியே நம்மளுடைய இயற்கை சூழல்ல கலந்து, என்வாயன்மெண்டல்ல கலந்து வெவ்வேறு உயிர்களா மறுபடியும் பிறக்கும். ஏன்னா மூலக்கூறுகள் அழியாது. அதே மாதிரி மனசு என்ன பண்ணுது? மனசுங்கிறது எண்ணம், தாட்ஸ். அந்த சிந்தனைகள் திரும்பி வந்து ஆற்றலா மாறி மறுபடியும் பிறப்பு எடுக்குது. அது என்ன, எப்படி ஒருத்தன் இறந்துடுறான் அப்படின்னா அவனுடைய உடல் வந்து மூலக்கூறுகளா பிரிஞ்சு எங்கேயோ ஒரு உயிரா பிறந்துருக்கு, அது கரெக்ட். மனம் என்ன ஆகுது? அவனுடைய சிந்தனை என்ன ஆகுதுன்னா, அவன் வாழ்ந்த காலத்தில் அவனுடைய சிந்தனை யாருக்காவது 4 பேருக்கு சொல்லியிருப்பான், இல்லைன்னா எழுதி வச்சிருப்பான், புத்தகங்கள் எழுதியிருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு வீடியோல கொடுத்துருப்பான். இது வந்து என்ன பார்க்கும்போது இன்னும் யார் யாருக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆட்களுக்கும் அந்த சிந்தனையை வந்து அவங்க மனசுல போய் அது சரின்னு பட்டுச்சுன்னா அதே ஆற்றலோட அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி வரக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நமக்கு இப்ப இன்னைக்கு வந்து 2500 வருஷம் கழிச்சு நம்ம புத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா புத்தர் இப்ப மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறாரு நம்ம மூலமா. அது புத்தருடைய ஆற்றல் நம்ம கிட்ட இப்ப வந்திருக்கு. அதே மாதிரி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய ஆற்றல் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி உடல் மனம் இது ரெண்டும் ஒருத்தர் இறந்தா பிறகு கூட அது மறுபடியும் உயிரா மறுபிறப்பு அடைய முடியும் அப்படிங்கிறது இது ஒரு வகையான புரிதல். இது வந்து இறந்த பிறகு நடக்கிறது. அது எங்கேயோ யார் யாருக்கோ போய் அது வேலை செய்யும். ஆனா வாழும் போதே 2 வகையான மறுபிறப்பை பௌத்தத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து வாழும் போதே என்ன ஆகுது, ஒரு மனுஷன் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குது. அப்ப குழந்தை பிறக்கும் போது என்ன ஆகுது, அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் மூலக்கூறுகள், ஜீன்ஸ் வருது, அந்த மரபணுக்கள். இந்த மரபணுக்கள் குழந்தைக்கு போகுது. அப்போ அதனால என்ன, உடல் ரீதியாகவும் அந்த மனிதனுடைய குழந்தை வந்து மறுபிறப்பு அடைஞ்சிருக்கு. ஏன்னா அதனாலதான் நம்ம சொல்றோம், குழந்தை பாரு அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான், அப்பா மாதிரியே உயரமா இருப்பான், கருப்பா இருப்பான், மூக்கு அதே மாதிரி இருக்கு, மூக்கு அவங்க தாத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு மரபணு ரீதியாக இது வந்து கடத்தப்படுது. அதே மாதிரி மனமும் அப்படிதான். இப்ப இவன் வந்து அப்பா மாதிரியே கோவக்காரன், இல்ல இவன் ரொம்ப வந்து அறிவாளியா இருக்கிறான் அவங்க அம்மா மாதிரி, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்ப இது எப்படின்னா, அப்ப உடல் மனம் இது ரெண்டுமே மரபணு மூலமா குழந்தைக்கும் போகுது. இது ஒரு வகையில மறுபிறப்பு தான். அதனாலதான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தரும் தம்மம் புத்தகத்துல ஒரு மாமரம் அதோட கொட்டையை எடுத்து நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா திருப்பி ஒரு மாமரம் வரும். இது மாமரத்தோடைய மறுபிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரபணு மூலமாக ஒரு குழந்தை பிறக்கிறது கூட ஒரு மறுபிறப்பு தான். அப்ப இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், இது வந்து அறிவியல். இப்ப நம்ம இது 2 பார்த்தது வந்து 2மே அறிவியல். அதாவது இறப்புக்கு பிறகு மூலக்கூறுகள் பிறந்தாலும் ஆற்றல் பிறந்தாலும் அது அறிவியல் ரீதியான மறுபிறப்பு. அதே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுன்னா அவரு அந்த உடல் பிளஸ் மைண்ட் எங்கே வருது. ஏன்னா ஒரு சைக்காலஜிங்கிறது என்ன அப்படின்னா, மனசு எப்படி உருவாகுது அப்படின்னா நேச்சர் பிளஸ் நர்ச்சர்னு சொல்லுவாங்க. நேச்சர்னா இயல்பா அவனுடைய பிறவியிலேருந்து வரக்கூடிய ஒரு குணம் இருக்கும். அதுக்கப்புறம் நர்ச்சர்ங்கிறது அவனுடைய சுற்றுச்சூழலை பொறுத்து, அவன் இருக்கக்கூடிய குடும்பம், அவனுடைய உறவினர்கள், அவன் படிக்கக்கூடிய கல்வி நிறுவனம், அதுக்கப்புறம் இந்த சமூகம், இப்படி ஒன்னொன்னும் ஒரு சில செதுக்கி ஒருத்தனை உருவாக்குது. அப்போ இந்த மனசுங்கிறது மரபணு சார்ந்த விஷயங்களும் அதுல வருது. அப்போ மரபணு மூலமா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து சயின்ஸ் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னொன்று பௌத்தத்துல 3வது வகையான மறுபிறப்புங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கணமும் நம்ம மறுபிறப்பு அடைகிறோம். உடலும் மனமும் ஒவ்வொரு கணம், அதை தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அது வந்து சைக்காலஜிக்கலா அது வந்து ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து மறுபிறப்பு அடைகிறோங்கிறது சொல். இப்ப இந்த ஒவ்வொரு கணமும் அடையிற மறுபிறப்பு தான் தம்மத்தோட நேரடியா தொடர்புள்ளது. முதல் 2ம் நம்ம வந்து அறிவியல் ரீதியாகவே நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இதை வந்து உளவியல் ரீதியாக புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் தம்மம். ஒவ்வொரு கணமும் மறுபிறப்பு நடக்கிறது. எப்படி தம்மத்தோட தொடர்பு இருக்கு அப்படின்னா, உடலுடைய மறுபிறப்பு நம்ம பார்த்தோம். அது வந்து உடல் வந்து செல்கள் ஒவ்வொரு கணமும் தோன்றிக்கிட்டே இருக்கு, அழிஞ்சுக்கிட்டே இருக்கு.
அதே மாதிரி மனசும் வந்து ஒவ்வொரு கணமும் இந்த ஒவ்வொரு வெவ்வேறு நிலைகள்ல வேலை செய்யுது. வின்னா சன்னா வேதனா சங்காரா அப்படின்னு. அப்புறம் என்ன ஆகுது, அடுத்த நிகழ்வு வரும்போது மனசு வந்து அந்த முந்தைய நிகழ்வுல இருந்து ஒரு சில அறிவை பெறுகிறது. அது ஞானம். இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், அங்க வந்து அது ஆபத்தான இடம் அப்படின்னு சொன்னா அந்த ஆபத்தான இடம்ங்கிறது அறிவு, பஞ்ஞா, அது விஸ்டம். அந்த அந்த விஸ்டம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லையும் நம்ம வந்து கத்துக்கிட்டே வரோம், பாடம் கத்துக்கிறோம். இது வந்து அறிவு. ஆனா உணர்வு சார்ந்த ஞாபகம் ஒண்ணு வருது. இதை தான் நான் வந்து ஏற்கனவே அறிவியல் ரீதியாக சொன்னேன். ஒரு இமோஷனல் மெமரியும் இருக்கு, இன்டெலெக்சுவல் மெமரியும் இருக்கு. இந்த இமோஷனல் மெமரி தான் நமக்கு வந்து பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். இப்போ இந்த இமோஷனல் மெமரி, இந்த சங்காரா இருக்கு இல்லைங்களா, அந்த சங்காராவை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முந்தைய நிகழ்வில் வரக்கூடிய விருப்பு அல்லது வெறுப்பு இருக்காது. விருப்பு அல்லது வெறுப்பு இல்லாம ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறோம் அப்படின்னா நமக்கு அங்க ஏமாற்றமே இருக்காது. ஏமாற்றம் இல்லைன்னா நமக்கு துக்கம் இல்லை. அப்ப மனசு நிம்மதியா இருக்கும். இதுதான் நிப்பானா. ஸோ சங்காராவோட மறுபிறப்பை அழிச்சிட்டோம் அப்படின்னா அது நிப்பானா. இதே உடல் மறுபிறப்பு அழிச்சிடுச்சுன்னா அது பரிநிப்பான். அவ்வளவு மொத்தமா இறந்தோம். அப்புறம் இறப்புக்கு பிறகு வரக்கூடிய அந்த அறிவியல் சார்ந்த மறுபிறப்பு வரும். ஆனா வாழும் போதே ஒவ்வொரு கணமும் நம்ம வந்து பிறந்துகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த சங்காரா, இந்த சங்காரா தான் நம்மளுடைய கஷ்டங்களுக்கான சுழற்சிக்கான காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த எண்ணங்களின் மறுபிறப்பு தான் நமக்கு துக்கத்தை கொண்டு வருது. இந்த எண்ணங்களின் மறுபிறப்பு ஆன அந்த சங்காராவை நம்ம ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம துக்கத்துல இருந்து விடுபட்டுடலாம் அப்படிங்கிறது தான் அதான் புத்தருடைய போதனை. அப்ப இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணங்களின் மறுபிறப்பு எப்படி அடையுது அப்படின்னா ஒவ்வொரு கணமும் அல்லது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம மனசு வந்து மாறிக்கிட்டே வருது. இதே புத்தர் எப்படி சொல்றாருன்னா 31 நிலையா பிரிக்கிறார். இந்த 31 நிலைகள்ல நம்ம வந்து மனசு வந்து மாறிக்கிட்டே வருது, மறுபிறப்பு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த 31 நிலைகள் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சில டைம்ல வந்து கோபம் இருக்கும். திடீர்னு கோபம் வரும் நமக்கு. என்னன்னே தெரியல, வந்து வெறுப்பா இருக்கும், பார்த்தாலே வெறுப்பு இருக்கு அப்படின்னு, எதையாவது அடிக்கணும் போல இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறாம வரும். அப்புறம் ஒரு சில டைம்ல வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கஷ்டம் நஷ்டம் அதெல்லாம் இல்லை. எப்படி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கேங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சமமான மனநிலையில இருக்கும். ரெண்டும் கலந்துருக்கும். கஷ்டமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். ஆனா பெருசா ரொம்ப கஷ்டம் இருக்காது, பெருசா நஷ்டம் இருக்காது. திடீர்னு பார்த்தா பயம், ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். ஒரு பயந்துகிட்டே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயோ நம்ம காலையில சீக்கிரம் போயிடணும், அங்க போகலைன்னா அவ்வளவுதான், அவர் திட்டுவாரு அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் சண்டை, அவன் பெரியவனா இவன் பெரியவனான்னு சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். திடீர்னு நமக்கு இது வேணும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். சமயத்துல நம்ம என்ன நினைப்போம், வந்து என்ன வாழ்க்கடா இது, ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையா இருக்கு, பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கு எப்படின்னு நினைப்போம். அப்புறம் ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா அலைச்சலா இருக்கும். நம்ம ஓடி 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 நம்ம வந்து ஒரு விஷயத்தை தேடி போவோம், ஆனா நமக்கு கிடைக்காது. போவோம் ஆனா தோல்வியில முடியும். அப்புறம் பயங்கர கஷ்டமா இருக்கும். என்னன்னு தெரியல, காலையில இருந்து நம்ம ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு இருப்போம். அதை நினைச்சாலே ரொம்ப வேதனையா இருக்குதுங்க ஆக்சுவலி. அப்போ கொஞ்ச காலமா அப்படியே நரக வேதனை அனுபவிச்சேங்க. அவர் இறந்த பிறகு ஒரு 10 நாள் எனக்கு வந்து ஒரு நரக வேதனை இருந்தது அப்படின்னு இருக்கும். அப்புறம் திடீர்னு நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். பயங்கர ஜாலியான ஒரு லைஃப் கிடைக்கும் நமக்கு. பயங்கர புகழ் இருக்கும், நம்மளை பார்த்து வணங்குறதுக்கு 100 பேர் இருப்பான், ஒரே பெருமையா இருக்கும். இந்த மாதிரி அப்புறம் திடீர்னு அதுவுமே நிரந்தரம். இதுல மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து நிரந்தரமற்றது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஸ்டேஜ்லயுமே நம்ம வந்து கண்டினியூஸா இருக்க முடியாது. இப்ப இந்த மாதிரியான உணர்வுகளின் கலவை இருக்கு இல்லையா, இது வந்து ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கு ஒரு மனுஷனுக்கு. வெவ்வேறு வகையான உணர்வுகள். இப்போ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கிறோம்னால நாளைக்கு வேற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கும், நாளைக்கு அதோட பயங்கர ஒரு வேதனையா இருக்கும். இது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும், ஒரே வலி. அப்போ அது நரக வேதனை. அது அந்த அந்த டைம்ல வந்து நம்ம நரக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு அர்த்தம். ஒரு டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஒரு பெரிய பதவியில இருக்கும், நமக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், பயங்கர புகழ் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனா அது நிரந்தரம் கிடையாது. அடுத்த நாளே நம்மளை விட உயர் அதிகாரி கிட்ட போய் நம்ம வந்து பயந்து போய் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு தொடர் நிகழ்வு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. இது வந்து 31 நிலைகளா வந்து புத்தர் பிரிக்கிறாரு. அதை வந்து பொதுவா அதை வகைப்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு அந்த விருப்பு வெறுப்பு ஒவ்வொரு உணர்வுகளையுமே வந்து வகைப்படுத்தலாம். இப்ப இது வந்து மனசு சார்ந்தது மட்டும் இல்ல, அது உடலும் சார்ந்து வரும். இப்போ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கவலை இருக்கு, மனசு உளைச்சலாவே இருக்கு அப்படின்னா அது வந்து உடல் ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்தும். அல்சர் வரும், பிபி வரும், சுகர் வரும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும், ஈவன் கேன்சர் கூட வரும்.
மனசும் இந்த உடலும் சம்பந்தப்பட்டது தான். அப்போ வெவ்வேறு மனநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடலும் வந்து மாறுபட்டுக்கிட்டே வருது. நம்ம தான் அது கவனிக்கிறது இல்லை, அவ்வளவுதான் ஒழிய. பட் உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மறுபிறப்பு தான். அப்ப இந்த 31 நிலை பிறப்புகளை 6 பகுதிகளா பிரிக்காங்க. 6 ரியாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரியாம்ஸ். இந்த ரியாம்ஸ்ல வந்து 6 பகுதியில எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு வகையான உணர்ச்சி அது நீங்க பாத்தீங்கன்னா இதுல தெரியும். அதாவது ஒரு சில டைம்ல வந்து நம்ம வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கும். ஆஹா, இதுதான்டா வாழ்க்கை, இதுல நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேலை செய்யறதுக்கு 100 பேர் இருக்கான், வெளியில போனா வணங்கிக்கிட்டு 1000 பேர் நிக்கிறான், ஒரே நம்மள வந்து புகழ்ந்து கோஷம் போடுறாங்க, பெரிய பதவியில இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். இது வந்து தேவநிலை. அந்த வார்த்தைகள் வந்து அந்த காலகட்டத்துல தேவா, அசுரா, பேய் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துறதுனால அந்த வார்த்தைகள் வந்து பௌத்த நூல்கள்ல பார்க்கப்பட்டிருக்கு. நம்ம வந்து அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். இப்போ அந்தந்த நிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அப்போ ரொம்ப சந்தோஷமா நம்ம எப்படி வந்து தேவர்கள் வானுலகில் இருப்பார்கள்னு நம்ம ஒரு சிலர் நம்புறாங்களோ, அப்ப அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்துல ஒரு சில டைம்கள்ல வாழ்வோம். இது வந்து அன்றாடம் நடக்கிறது தான். இது வந்து ஏதோ இறந்த பிறகு நடக்கிற மறுபிறப்பு கிடையாது. ஒவ்வொரு கணமும் நம்மளுடைய மனது பிளஸ் உடல் வந்து அதை அனுபவிக்கிறது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம உடம்பே நல்லா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும்போது உடம்பும் கவலைப்படும். நிறைய பேருக்கு வந்து ஜுரம் வந்துடும். அப்போ இதெல்லாம் உடல் ரீதியான பாதிப்பு கூட ஏற்படுத்தும். திடீர்னு பயங்கரமா பயம் வருது அப்படின்னா ஜுரம் வரும். அப்போ அது வந்து உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுது. ஸோ அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளோட உடல் மனம் வந்து மாறிக்கிட்டே வரும். அதே சமயத்துல ஒரு சில டைம்ல என்ன ஆகும், நல்ல பலம் இருக்கும், நமக்கு வந்து நிறைய இருக்கும், 4 கார் இருக்கும், வேலை செய்யறதுக்கு ஆள் இருப்பாங்க, எல்லாமே இருக்கும், நமக்கு பணம் நல்லா போதுமான அளவு கிடைக்கும், அசுர பலம் இருக்கும். ஆனாலும் இதை விட அதிகமா வேணும். அடுத்தவன் அவன் பாரு, அவன் 5 கார் வச்சிருக்கான், அவன் 10 கார் வச்சிருக்கான். ஒரு கவுன்சிலர் பதவியில் இருக்கிறோம், நான் எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏல இருக்கிறோம் நான் மினிஸ்டர் ஆகணும், மினிஸ்டர் இருக்கிறோம் நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இந்த மாதிரி என்னதான் ஒரு பலம் இருந்தா கூட அதையும் தாண்டி அடுத்தது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஒரு பொறாமை, அடுத்தவங்க மேல பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலை, இது வந்து ஒரு அசுர நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் விலங்கு நிலை. விலங்கு நிலைங்கிறது என்ன அப்படின்னா, எதுக்குனாலும் காலையிலிருந்து எந்திரிச்ச உடனே அது வந்து உணவு தேடி ஓடும். அதுக்கு தேவை வந்து உணவு, செக்ஸ், அவ்வளவுதான். தண்ணி, சாப்பாடு, செக்ஸ், அப்புறம் ஒரு பாதுகாப்பு. இதுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் பயம், சாப்பிடும் போது கூட பயம் இருக்கும். ஒவ்வொரு விலங்கும் அது வந்து எதையோ ஒரு சாப்பிடுதுன்னா கூட அந்த விலங்கு வேற எதுனா வந்து சாப்பிட்டுருமோன்ற ஒரு பயம் அதுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும், அதோட தான் அது சாப்பிடும். அப்போ இது ஒரு பயம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அடிமை. விலங்குகளை எப்படி வந்து ஒரு கட்டி வச்சு அதை வந்து வேலை வாங்கிடுறாங்க இல்லையா, அப்போ அந்த மாதிரி ஒரு அடிமை வாழ்க்கை நமக்கு இருந்துச்சுன்னா அது வந்து விலங்கு நிலை தான். இப்போ விலங்குகளுக்கு வந்து பகுத்தறிவு கிடையாது. நமக்கு நிறைய டைம்ல வந்து பகுத்தறிவே இல்லாம போயிடும். அடடா, நான் ஏன் அந்த டைம்ல அப்படி செஞ்சேன்னே தெரியல, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், அறிவே இல்லாம செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம திட்டிக்குவோம். அப்ப அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு விலங்கு நிலைக்கு போயிருக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் வந்து தேடி 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 இன்னும் வேணும்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஓடுவோம், இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா எஃபர்ட் போடுவோம், அந்த இடம் வந்து தோல்வி அடைஞ்சிடும், நமக்கு எதுவுமே கிடைக்காது. இது வந்து வேதாளம் மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்குது, இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஒரு இலக்கு இல்லாம நாலா பக்கமும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அதையும் நம்ம செஞ்சிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு செகண்ட். இது வந்து ஒவ்வொரு நாள் நடக்கணும், ஒரு வாரம் நடக்கணும், ஒரு மாசம் நடக்கணும், இல்ல ஒரு கனவு கூட நடக்கலாம். ஒவ்வொரு செகண்டும் நம்ம இந்த நிலைமையில நம்ம எண்ணம் வந்து மாறிட்டே இருக்கணும். ஒரு சில டைம்ல பயங்கர நரக வேதனையா இருக்கும், உடம்புலாம் வலிக்கும், நம்ம வந்து மனசும் வந்து பயங்கர வலிக்கும். இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிலைமையிலும் நம்ம இருப்போம், ஒரே கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சுழற்சியில இதுல போயிட்டே இருக்கும். அப்புறம் மனுஷ நிலை, அதை நான் சொல்லல, மனித நிலைங்கிறது என்னன்னா ரொம்ப கஷ்டம், அதாவது நரக வேதனை அனுபவிக்கக்கூடிய கஷ்டமும் இருக்காது, அதே மாதிரி தேவர்கள் அளவுக்கு பயங்கர சந்தோஷம் உல்லாசமும் இருக்காது. இடைநிலையில ஒண்ணு இருக்கும். இது வந்து கலந்தது. இந்த கலந்த நிலையில பகுத்தறிவும் பயன்படும். ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு, இந்த பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை, இந்த நிலை வந்து மனித நிலை. அந்த நிலையிலும் நம்ம இருப்போம். ஒரு காலத்துல ஏதோ பரவாயில்லைங்க, நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கு, ரொம்பவும் பெருசா சொல்ல முடியாது, ரொம்பவும் சின்னதா சொல்லணும் அப்படின்னு ஒரு மனி நிலை இருக்கும். அப்போ நம்ம பகுத்தறிவு வேலை செய்யும். அப்பதான் நம்ம ஏதாவது படிக்கணும்னு நினைப்போம். அப்படின்னா யாராவது எதாவது கேட்டாக்கா என்னன்னு கவனிக்கிறதுக்கு நினைப்போம். இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு நிலைகள்ல நம்ம சுழற்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் எண்ணங்களின் மறுபிறப்புன்னு சொல்றோம். இந்த எண்ணங்களின் மறுபிறப்பு வர 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 நமக்கு என்ன ஆகுது, நம்ம வெவ்வேறு நிலையில நம்ம சுழற்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த வாழ்க்கை வந்து நமக்கு துக்கமா இருக்கு. எப்படி துக்கமா இருக்கு, தேவ நிலையில இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்போமா, அப்பயும் நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டோம் அப்படின்னா அதுவும் நிரந்தரம் கிடையாது.
அதுவும் கொஞ்ச நேரம் தான். இது எல்லாமே வந்து இம்பர்மனன்ட், எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும், அது இழந்துரும். ஸோ ரொம்ப சந்தோஷமா பயங்கர பதவியோட இருக்கிறான், 100 பேர் வந்து வணக்கம் வைக்கிறான், அவனுக்கு பயம் இருக்கும். ஐயோ, இது இன்னும் எவ்வளவு நாள் இருக்குமோ தெரியலையே அப்படி. அப்ப அந்த பயம் வரும். அப்போ பயம் வந்த உடனே அவன் என்ன விலங்கு நிலைக்கு வரான். அப்புறம் அந்த பதவி போயிட்டு விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய அடி வந்து ரொம்ப அதிகம். மற்ற நிலையில இருந்து மாறும்போது வரக்கூடிய துன்பத்தை விட தேவ நிலையில இருந்து திரும்பி நீங்க கீழே விழும்போது பயங்கரமான வலி வரும். ஸோ அப்போ இது வந்து துக்கம். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே வந்து நம்ம துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ ஒரு டூர் போறோம், பயங்கர ஜாலியா இருக்கு, அந்த இடத்துல ஆஹா தேவநிலை ரொம்ப சந்தோஷம், ராஜ வாழ்க்கை, பெல் அடிச்சா உடனே வந்து சர்வர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றோம், ரூம்ல எல்லாமே இருக்கு, பயங்கர ஒரு அரண்மனை மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்றோம் டூர்ல. ஆனா அங்கேயும் நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா கிடையாது, ஏன்னா அது வந்து இம்பர்மனன்ட். அப்போ நம்ம அந்த ரூம்ல சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள வந்துட்டு போவோம், இதோட நாளைக்கு நம்ம திருப்பி வீட்டுக்கு போய் ஆகணும், இன்னும் எத்தனை நாள் லீவு கிடைக்கும், திருப்பி இங்க எப்படி வரப்போறோமோ, எப்போ எவ்வளவு நாள் ஆகி வரப்போறோமோ, ஐயோ 40,000 ரூபாய் செலவாயிடுச்சு இந்த டூருக்கு, இந்த செலவை நான் எப்படி ஈடுகட்ட போறேன்னு தெரியல, திருப்பி இந்த 40,000 சேர்த்து வச்சு நான் எப்போ அடுத்த வாட்டி வரப்போறேன்னு ஏக்கம். இந்த மாதிரி நம்ம மனசு வந்து ஒவ்வொரு நிலையிலுமே வந்து திரும்பி 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 மாறி மாறி அதையும் அனுபவிக்க கூடாது, அடுத்ததையும் அனுபவிக்க கூடாது. சரி, அந்த சந்தோஷம் டூர் போயிருக்கோம், இந்த சந்தோஷத்தை அப்படியே நம்ம நிலைப்படுத்தி வைக்கணும்டான்னு போட்டோ எடுத்துக்கிறோம். போட்டோ எடுத்துட்டு ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது அப்ப என்ன அதே சந்தோஷமா வரும், ஏக்கம் தான் வரும். ஆஹா, அந்த மாதிரி நம்ம இல்லையே, எப்போ போக போறோமோ அப்படி. இப்போ இந்த மனசு எப்படின்னா எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து வருத்தம் தான் படுது, இதுதான் வந்து துக்கம் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா தம்மத்தை பின்பற்றினா இந்த ஸ்டேஜ் இருந்து வெளியில வந்துடலாம். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன், அந்த ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சுழண்டுகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அந்த தேவ நிலைன்னு இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷமான நிலை, அந்த நிலையை வந்து நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அதை எடுத்துக்குவீங்க இல்லையா, எல்லாருமே ஆஹா பரவாயில்லையே, அப்போ நம்ம அந்த ஒரு நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நிலையை பர்மனண்டா ஆக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து துக்கத்துக்கான தீர்வு. அப்ப அந்த இடத்துல எப்படி போறது, இதெல்லாமே நம்மளுடைய மனசோட மறுபிறப்பு. இந்த மறுபிறப்பை கொண்டுட்டு ஒரே பிறப்புல நம்ம வைக்க ட்ரை பண்றோம். அப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா தான் எண் வழி மார்க்கம். அந்த எண் வழி மார்க்கம் தான் தம்மம். அப்ப இந்த தம்மத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை எந்த நிலையில இருக்கிற போது நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னா, இதுல வந்து இப்போ நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த நரக வேதனை அனுபவிக்கும் பொழுது தம்மத்தை பத்தி யாருன்னா பேசினா அதை எடுத்துக்கவே முடியாது, ஏன்னா அவனே வழியில இருப்பான். ஒரு ஆஸ்பத்திரியில உடம்பு ஃபுல்லா வலி ஆயிருக்கு, ரணம் ஆயிருக்கு, ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, அவங்ககிட்ட போயிட்டு என் வழி மார்க்கத்தை சொன்னா எடுத்துக்குவானா, எடுத்துக்க மாட்டான். அதே மாதிரி அவனே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான், அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான்னு அவங்ககிட்ட போய் தம்மத்தை நம்ம சொல்ல முடியாது. ஒரு விலங்கு நிலையில இருக்கான், அவன் அறிவே பயன்படுத்த முடியல, ஏன்னா அவனுக்கு சாப்பாடு தண்ணி செக்ஸ்ன்னு இப்படியே அவன் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கவங்ககிட்ட போய் நம்ம தர்மத்தை பேசினா அவன் எடுத்துக்க முடியாது. அதே ஒரு பொறாமை எங்க தனக்கு வந்து அதிக பலம் இருக்கு, கர்வம், அந்த இடத்துல இருக்கவனுக்கு நம்ம போய் தம்மத்தை பத்தி பேசினா அவன் வெளில போன்னு சொல்லிடுவான். அப்ப யார் தான் இந்த தம்மத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தா மனுஷ நிலை, அத ரொம்ப ஓவரும் கஷ்டம் இல்லாம ரொம்ப ரொம்ப உல்லாசமும் இல்லாம ஒரு சமநிலையோட மனநிலை இருந்துகிட்டு பகுத்தறிவை எவன் வச்சிருக்கிறானோ அவங்ககிட்ட போய் தம்மத்தை பேசினாதான் அவன் தம்மத்தை பத்தி கொஞ்சமாச்சும் காது கொடுத்து கேட்பான். அப்ப இந்த மனுஷ நிலைய நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு டைம்ல வரும், ஒரே நாள்ல திடீர்னு அந்த நிலையை நம்ம அனுபவிச்சிருப்போம், இல்ல ஒரு சில நாட்கள்ல வரும், இல்ல ஒரு சில மாதங்கள்ல வரும். அப்ப அந்த நிலை எப்ப நமக்கு வருதோ அந்த டைம்ல தான் நம்ம தம்மத்தை பத்தி யோசிக்கக்கூடிய பகுத்தறிவை நமக்கு வேலை செய்யும். அந்த டைம்ல நம்ம இந்த எண் வழி மாதிரி பின்பற்றணும் அப்படிங்கிறது புத்தருடைய போதனை. இப்ப இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம். நல்லா வந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு அவன் பாட்டு ஜாலியா டெய்லி வந்து சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் கிட்ட போய் நம்ம வந்து இந்த சமூக சிந்தனை பற்றியும் தம்மத்தை பற்றியும் பௌத்தத்தை பற்றியும் சொன்னா அவங்க எடுத்துக்குவாங்களா, எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட போயிட்டு நம்ம வந்து தம்மத்தையும் எண்வழி மார்க்கத்தையும் போதிச்சுட்டு இருந்தாலும் முடியாது. அப்ப யாருக்கிட்ட நம்ம இதை பேச முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு படித்து அந்த இப்ப நமக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் பாடுபட்டு நமக்கு வாங்கி கொடுத்த ஒரு கௌரவமான வாழ்க்கை, இடஒதுக்கீடு, நமக்குன்னு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம ஓரளவுக்கு வாழ்க்கையில இருக்கிற நம்ம தான் பகுத்தறிவோட யோசிக்கணும். அப்ப நம்ம தான் வந்து இந்த தம்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இன்னைக்கு காலையில நம்ம வந்து இப்ப இத்தனை பேர் சேர்ந்திருக்கோம் அப்படின்னா நம்ம இப்ப வந்து இந்த மனுஷ ஸ்டேஜ்ல இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வந்து ரொம்ப கர்வ ஸ்டேஜ்ல, தேவ அசுர ஸ்டேஜ் எல்லாம் கர்வம் பிடிச்ச ஸ்டேஜ்.
அதுல வந்து எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் இருக்குங்கிற ஸ்டேஜ். அப்போ வந்து யாரும் இங்க கலந்துக்க மாட்டாங்க. இப்ப எத்தனையோ பேர் இருப்பாங்க, நம்ம இது என்னத்த சொல்லிட போறாங்க, என்ன பெரிய தம்மம் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து தேவ ஸ்டேஜ்ல அசுர ஸ்டேஜ்ல இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கான், அவனுக்கு இது தேவையில்லை. இல்லைன்னா அவன் வந்து பயங்கர பலம் வாய்ந்தவன அவன் நினைச்சிட்டு இருக்கான், அவனுக்கு வந்து கர்வம் இருக்கு, அவனுக்கு இது தேவையில்லை. இல்லைன்னா பாவம் ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நேற்று நைட் ஃபுல்லா உழைச்சிருப்பாங்க, இன்னைக்கு தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களால வர முடியாது தான், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. இப்ப அவங்க இல்ல, இன்னைக்கு காலையில எந்திரிச்சு அவங்க வேலைக்கு ஓட வேண்டியிருக்கும், இங்க இந்த தம்மத்தை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அதனால அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த அதிக கஷ்டமும் அதிக உல்லாசமும் இல்லாம ஒரு சமமான மனநிலையை வச்சுட்டு பகுத்தறிவோட நம்ம இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இது கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாரு புத்தர். எவ்வளவு ரேர் அப்படின்னா அவர் வந்து ரெண்டு உதாரணம் சொல்றாரு அதுக்கு. இது வந்து மஜ்ஜிம நிகாயா பால பண்டித சுட்டான்னு இருக்கு. அதாவது ஒரு கடல்ல, ஒரு ஆழ்கடல்ல ஒரு ஆமை இருக்கு. அது வந்து ஒரு குருட்டு ஆமை. இது என்னன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை மேல வரும். 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடலுடைய மேல் பரப்புக்கு வரும். அந்த கடல் மேற்பரப்புல ஒரு கேட்டில் யோக்னா இந்த மாட்டை பூட்டி வைக்கிறதுக்கு ஒரு கட்டை இருக்கும் பாருங்க, அதுல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த கட்டை வந்து ஒரு மிதந்துகிட்டு இருக்கு கடல் மேல. அந்த ஓட்டைக்குள்ள இந்த ஆமை வந்து தலையை விடணும். அதாவது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை மேல வரப்போற ஆமை அந்த மேல மிதந்துகிட்டு அப்படியே கடல் பரப்பு ஃபுல்லா எங்க வேணாலும் இருக்கும். அது ஆமை எங்க வேணாலும் கீழே இருக்கும். 100 வருஷத்துக்கு ஒருக்க தான் வரும். இது வரும்போது கரெக்டா அதனுடைய கழுத்து அந்த ஓட்டை வழியா வெளியில வர்றது எவ்வளோ ரேரோ, எவ்வளோ அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவோ, அந்த அளவுக்கு குறைவு நம்ம மனுஷனா இருக்கக்கூடிய வாய்ப்பு. மீதி டைம் எல்லாமே நம்ம ஒண்ணு நாயா பேயா ஓடிக்கிட்டு இருப்போம், என்ன அடிமை வாழ்க்கை இருக்கும், என்ன பயம் இருக்கும், இல்லைன்னா எவன் எந்த நேரத்துல காலை வாரிடுவானோ. So, அப்ப எப்படி அனிமல் வந்து எவன் எந்த டைரக்ஷன்ல இருந்து அதுக்கு ஆபத்து வரும்னு பயந்துட்டோம், அதே மாதிரி நம்ம வேலை செய்யற இடத்துல கூட எவன் எந்த நேரத்துல நம்மளை காலை வச்சிருவானோ, நம்மளை வந்து உயர் அதிகாரிகிட்ட போட்டு கொடுத்துருவானோ, இந்த மாதிரி பயந்து விலங்கு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வெவ்வேறு வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்மளால வந்து தம்மத்தை பத்தி யோசிக்கிறதுக்கோ இல்ல அந்த நான் சொல்ற அந்த ஃபார்முலாவை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம தேவ வாழ்க்கையில மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையை ஃப்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறையை கத்துக்கிறதுக்கே கிடைக்காது. அப்ப நம்ம துக்கம் இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு கிடைக்கணும்னாலே நம்ம இந்த மனித பிறவியா எப்ப இருக்கிறோமோ அப்பதான் யோசிக்க முடியும். அப்ப இது வந்து அவ்வளவு ரேர். இன்னொரு உதாரணம் சொல்றாரு. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு வந்து ஒரு பட்டாணி, இந்த ட்ரை பீஸ் பட்டாணி இருக்கு இல்லையா, பட்டாணியை கையில ஒரு உள்ளங்கை அளவு எடுத்துட்டு ஒரு பாறையில ஓங்கி அடிச்சோம்னா எல்லாம் தெரிச்சு கீழே விழுந்துரும். ஒருவேளை அந்த பாறையில ஒரு சின்ன வெடிப்பு இருந்து இந்த பட்டாணி அதுல போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எந்த அளவுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கான வாய்ப்பு தான் ஒரு மனுஷன் மனித நிலையில தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய காலமும் அவ்வளோ ரேர். அதனாலதான் அரிதினும் அரிது. அதனால இப்ப சொல்லுவாங்க அரிதினும் அரிது மானிடராய் பிறப்பது அரிது அரிது அப்படின்னு சொல்லலாம். மானிடராய் பிறப்பதே அரிதுதான். அப்போ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தம்மத்தை பத்தி கேட்கறதுக்கு அல்லது ஒரு எண்வழி மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இந்த வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்த நாள் எப்படி இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பண்ணவே கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து புத்தர் நமக்கு இன்சிஸ்ட் பண்றாரு. அப்போ இந்த சங்காரா அந்த மறுபிறப்போட மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த எண்ணத்தோடைய மறுபிறப்பு வரும் பொழுது அதுதான் வந்து நம்ம அதை அழிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து துக்கத்துக்கான தீர்வு அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அப்போ மறுபிறப்பை அழித்தல் தான். அப்ப தம்மத்துல மறுபிறப்புக்கு என்ன பங்கு வருது அப்படின்னா, துக்கத்துக்கு காரணம் இந்த எண்ணத்தோடைய மறுபிறப்பு சங்காரம். சங்காராங்கிறது என்ன, எண்ணங்களுடைய மறுபிறப்புங்கிறத நம்ம பார்த்தோம். சங்காராவை ஒழிக்கிறது தான் துக்கத்துக்கு தீர்வுன்னு புத்தர் சொல்றாரு. இந்த சங்காராவை ஒழிக்கிறவங்களை தான் அரகன்ட்னு சொல்றோம். அப்படின்னா சங்காரா என்னன்னா மறுபிறப்பு. மறுபிறப்பை ஒழித்தவர்கள் அரகன்ட். அதனால்தான் நம்ம சொல்றோம் அரகந்த் நிலையை அடைந்தவர்களுக்கு மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு. அது வந்து எண்ணங்கள்னால வரக்கூடிய மறுபிறப்பு. அப்படின்னா நம்ம வந்து சாதாரண வாழ்க்கையில எப்படி ஒரு ஸ்டேஜ்ல விலங்கு, ஒரு ஸ்டேஜ்ல நரகம், ஒரு ஸ்டேஜ்ல இது வந்து கடவுள் மாதிரி, ஒரு சில சமயத்துல வந்து வேதாளம் மாதிரி இந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த மாதிரி இல்லாம ஒரே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியதான் அரகன். அது வந்து சந்தோஷமான மன நிம்மதியான நிலை. இதுதான் வந்து புத்த நிலை. சரி, ரைட்டு. எப்படி இந்த சங்காராவை அழிக்கிறது அப்படின்னா, அப்ப மனசு வந்து மறுபிறப்பு அடையிறது நம்ம வந்து அழிக்கணும். இந்த ஒவ்வொரு நிலையும் வந்து ஒவ்வொரு சங்காராவோட தொடர்ச்சி தான். இப்ப நம்ம வந்து இதை கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிலைக்கு முன்னாடியும்
ஏதோ ஒரு நம்ம மனசுல ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும், அந்த எண்ணத்தோட விளைவு தான். அதுதான் கம்மா விபாங்க அப்படின்னு சொல்றோம். ஒரு காரண காரியம், அந்த காரணம் இருக்கும், அதுக்கான காரியம் வரும். ஸோ இதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு எந்த ஸ்டேஜ்ல நமக்கு வந்து வெறுப்பு வந்தது, எதனால வந்தது அப்படின்னு அதனுடைய காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த முந்தைய ஸ்டேஜ்ங்கிறது வந்து அப்படியே ஒரு விஷயம் செஞ்சோம், அதனுடைய விளைவு அப்படின்னு இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, இப்ப பால் வந்து பொங்குறத வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம். பால் பொங்குதுன்னா அந்த ஹீட் வந்து அதுல தொடர்ந்து அக்குமுலேட் ஆகி ஒரு பாயிலிங் பாயிண்ட் வரும்பொழுது தான் அது வெளிக்காட்டும். அதே மாதிரி தான் நம்மளுடைய நல்ல எண்ணங்கள்னா, ஒரு நல்ல எண்ணம் நினைச்சிட்ட உடனே அது வந்து நல்ல விளைவு கொடுத்துறாது. நல்ல எண்ணங்கள் தொடர்ந்து அதில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அக்குமுலேஷன், ஒரு கூட்டுத்தொகை வந்த உடனே அந்த நல்ல எண்ணங்களுடைய விளைவு வந்து நமக்கு வந்து பொங்கி வரும், நல்ல விளைவா பொங்கி வரும். அதே மாதிரி கெட்ட எண்ணமும், ஒரு கெட்ட எண்ணம்னா உடனே கெட்ட விளைவு கொடுத்துரும். நிறைய பேர் அப்படித்தான் நினைப்பான், அவன் தப்பு பண்றான் ஆனா அவனுக்கு ஒண்ணுமே நடக்கலையே, அவன் நல்லது பண்றான், நான் இவ்வளவு நல்லது பண்றேன், எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அது கிடையாது. அது வந்து பால் பொங்குறது ஞாபகம் வச்சுங்க. உங்களுடைய நல்ல எண்ணம்லாம் அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் அது பொங்கி வந்து உங்களுக்கு நல்ல விளைவு கிடைக்கும். அதே மாதிரி அவன் கெட்டது செய்யறான்னா, அவன் கெட்டது சேர்த்துக்கிட்டே இருப்பான். சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த கெட்ட விளைவு பொங்கி வெளியே வந்து அது கெட்ட அழிவை கொண்டு போய் சேர்த்துக்கும் அப்படி. ஸோ இதுதான் அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அதனுடைய முன்னாடி இருக்கிற விஷயத்தை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரிஞ்சிடும். அப்போ வந்து நமக்கு அந்த துக்கத்தை, அந்த அடுத்த நிலைக்கு போறதை நம்ம தடுத்துக்க முடியும். அப்போ எந்த நிலையில வந்து நம்ம இதை பத்தி யோசிக்க முடியாதுன்னா, அந்த மனித நிலை. எப்போ வந்து நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறோமோ அந்த டைம், அந்த வாய்ப்பை தவற விடாம நம்ம என் வழி மார்க்கத்தை படிச்சுக்கணும். அப்ப என் வழி மார்க்கத்தை பின்பற்றிட்டோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக மன நிம்மதியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மறுபிறப்பும் இல்லாத, ஸோ வெவ்வேறு ஸ்டேஜுக்கு நம்ம மைண்ட் போகவே போகாது. அந்த சந்தோஷமான ஸ்டேஜ்ல நம்ம மைண்டை வச்சிருக்கோம். மனசு மறுபிறப்பு அடையாது. அப்போ அந்த ஸ்டேஜ்ல கொண்டு போறதுக்கு தான் நமக்கு என் வழி மார்க்கம் பயன்படுது. ஸோ அப்போ தெம்மத்தை பின்பற்றும் வாய்ப்பை இந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ புத்தர் வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜை அடைஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்றோம். புத்தர் வந்து ஞானம் எய்திட்டாரு, அவர் வந்து போதி நிலை அடைஞ்சிட்டாரு, அவருக்கு வந்து மறுபிறப்பே இல்லாத இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா, அவர் அதை அடையிறதுக்கு எப்படி அடைஞ்சாரு அப்படின்னா, அப்போ அந்த புத்தர் வந்து 4 ஜானாஸ்ன்னு சொல்லுவாங்க. 4 தியானத்தை தாண்டி, 4 தியானம்ங்கிறது வந்து ரொம்ப கடுமையான தியானம். இது அந்த தியானத்தை தாண்டி அவர் வந்து உயர் ஞானம் அடையும் போது 3 நிலைகளை அந்த உயர் ஞானத்தை அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. 3 ஹையர் நாலேஜஸ் சொல்லுவாங்க. உயர் அறிவுகளை வந்து 3 பிரிப்பாங்க. அதுல ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருடைய முற்பிறவியை வந்து அப்படியே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜென்மத்துல எப்படியெல்லாம் பிறந்தாரோ அதெல்லாம் அவருக்கு வரிசையா ஞாபகம் வந்துருச்சு. அவர் வாழ்ந்த காலத்திலே நிறைய பிக்குகளுக்கு அவர் இந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்க எல்லாருக்குமே அவருடைய முற்பிறவிகள் எல்லாமே அவங்களுடைய முற்பிறவிகள் ஞாபகம் வந்துருச்சு. அது வந்து ஒரு ஹையர் நாலேஜ், அதுதான் ஞானம் எய்தும் போது கிடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே லிட்ரலா நம்ம ஞாபகம் புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த ஒரு புத்தகம் பார்த்தேன், இப்போ ஏன்ஷியன் புத்திசம் ஒரு புக்கு. அந்த புக்ல வந்து ஜாதக கதைகள் பத்தி விவரிச்சிருக்காங்க. அதுல ஜாதக கதைகள்ல புத்தருடைய பூர்வீக பிறப்புகள் பத்தி சொல்றாங்க. அதுல அவுரங்காபாத் குகைகள், அதெல்லாம் மகாயான குகைகள், 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 7ஆம் நூற்றாண்டு வரை சாத்தவாகன டைனாசிட்டி இருக்கும் பொழுது வந்த குகைகள். அந்த குகைகள்ல இந்த ஜாதக கதைகள், அதுல புத்தருடைய பூர்வ ஜென்ம பிறப்புகளை வந்து வடிச்சிருக்கிறாங்க. அதுதான் அவங்க எழுதுறாங்க. இப்ப அதன்படி பார்க்கும் பொழுது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 550 போதிசத்துவ மறுபிறப்புகள் அடைந்தாரு. அப்ப 550 மறுபிறப்புகள் அடைஞ்ச பிறகுதான் அவர் வந்து புத்த நிலையை அடைகிறாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் மறுபிறப்பு அடைகிறாரு அப்படின்றாங்க. இப்ப அதுலயும் வந்து அதுல டிஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு 83 பிறவியில துறவியாவும், ஒரு சில 58 பிறவிகள்ல பேரரசர், அப்புறம் சிங்கம், மான், கழுகு, குதிரை, குள்ளநரி, குறி சொல்றவன், சூதாட்டக்காரர், கொத்தனார், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் மறுபிறப்பு அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இத சாதாரணமா புரிஞ்சுக்கிறவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓ இதெல்லாம் வந்து அத்தனை பிறப்புகள் அடைஞ்சிருக்கிறாரு, ஒவ்வொரு பிறப்புலையும் அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. இது எல்லாமே வந்து மனநிலை, கடந்த கால நினைவுகள். அப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த தியானத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து அந்த கடந்து வந்த பாதையை அவர் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்கிறார். அப்ப ஞாபகப்படுத்தி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நிலையிலையும் அவரோட மனசு எப்படி இருந்தது, அதுக்கு என்ன காரணம், அந்த காலகட்டத்தில் அவருடைய உணர்வுகள் எப்படி இருந்தது, அந்த உணர்வுகளுக்கும் அதன் பெண் விளைத்த விளைவுகளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார். காரண விளைவை புரிஞ்சுக்கிறது தான். அப்ப அதை புரிஞ்சுக்கும் போது அவருக்கு வந்து உயர் ஞானம் கிடைக்குது.
இதை எப்படி நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறேன். இது என்ன, அப்படி சாத்தியமா? நம்ம வந்து ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறதுனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய கடந்த கால நினைவுகள் எல்லாம் துல்லியமா ஞாபகம் வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய காரண காரியத்தை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கஷ்டத்துக்கான விளைவுகள், எந்தெந்த விஷயம் செஞ்சா என்னென்னலாம் யோசிச்சோம்னா நல்லது நமக்கு நடந்துச்சு, என்னென்னலாம் நம்ம யோசிக்கும் போது கெட்டது நடந்துச்சு அப்படின்னு அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுத்துல இருக்கக்கூடிய சம்பந்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் வந்து உயர் ஞானம்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியமா? அப்ப நம்ம கடந்த கால நினைவுகள்லாம் நமக்கு வருமா அப்படின்னா, இப்ப நான் ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இப்ப எண் 4ன்னு நான் சொல்றேன். இந்த 4ன்னு சொன்ன உடனே இப்ப அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு நான் கேட்கறேன். என்ன சொல்லுவீங்க? இப்போ லேஜா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். 4, நம்பர் 4. அடுத்து என்ன நம்பர்? 5. ஓகே, இப்ப நிறைய பேர் 5 சொல்றீங்க. ஓகே, ஆனா இப்ப நீங்க 5ன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் பதில் சொல்ல போறேன். அதாவது இப்ப நம்மளோட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்படிதான். நம்ம வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிதான். எதன் அடிப்படையில் எதிர்பார்க்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி உங்களோட கற்பிதம் அப்படி இருக்கு. 0, 1, 2, 3, 4, அப்போ 5. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது சங்காரா. அதுதான் சங்காரா. அதாவது உங்க மைண்ட் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த வரிசையா நீங்க உங்க மனசுல அபிப்பிராயம் இருக்கிறதுனால அடுத்தது 5ஆ தான் இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்போ நான் 5ன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா நான் வேற நம்பர் சொன்னா உங்களுக்கு ஏமாற்றம் கிடைக்கும். அதுதான் துக்கம். இப்ப எப்படின்னு நான் சொல்றேன் பாரு. நான் சொல்றேன் அடுத்தது 6. என்னுடைய வரிசை இப்படி இருந்தது. 0, 2, 4. நான் முன்னாடி இருக்கிறத சொல்லல. ஆனா நீங்களா நினைச்சுக்கிட்டீங்க 1, 2, 3ன்னு இருக்குன்னு. அது சங்காரா. ஆனா இப்போ என்ன நம்பர்? இப்போ அடுத்த நம்பர் என்னன்னா என்ன சொல்லுவீங்க? உங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இப்போ ஆப்வியஸா எல்லாருமே வந்து 6ன்னு தான் சொல்ல போறீங்க. அப்ப ஏன் இப்ப என்ன அப்படின்னா, நீங்க அந்த பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து 0, 2, 4 அப்படின்னு வருது, அதனால 6 வரப்போகுது அப்படின்னு நம்ம புரியுறோம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த பேட்டர்ன், அந்த வரைமுறையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அப்போ ஏமாற்றம் இருக்காது. ஏமாற்றம் இல்லைன்னா துக்கம் இருக்காது அப்படிங்கிறது தான். அப்ப இப்போ இதுக்கு அடுத்த எண் என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்ப நான் 6 கொடுக்குறேன். என்ன இருக்கும் அடுத்தது? 8. ஏன்னா நீங்க இப்ப 0, 2, 4, 6 அந்த சீக்வன்ஸ்ல நான் வரேன்னு நீங்க சங்காரா வச்சிருக்கீங்க மைண்ட்ல. அதனால நீங்க 8ன்னு சொல்றீங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க 7. ஏன்னா அவங்க மனசுல 1, 2, 3, 4 சீக்வன்ஸ்ல வந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நான் சொல்ற சீக்வன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5, 5.5, 6. இப்ப என்ன சொல்லுவீங்க? 6க்கு அடுத்து 6.5ன்னு சொல்லுவீங்க. ஏன்? இப்ப நீங்க வந்து இந்த பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தாங்க லைஃப்லயும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறோம் இப்படிதான் இருக்க போகுதுன்னு. அப்ப அடுத்தது இப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறோம். அது நடக்கலன்னு உடனே ஏமாந்து போயிடுறோம். துக்கம் வந்துருக்கு. ஆனா கடந்த காலத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பேட்டர்ன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பேசிக்கா நம்மளுடைய ஐக்யூ டெஸ்டிங் கொஸ்டின்ஸ் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இதை வைப்பாங்க. பேட்டர்னை புரிஞ்சுக்கோ. பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரிஞ்சிரும். இப்ப பாருங்க, இந்த பேட்டர்ன்ல எது ஆன்சர் கரெக்ட் இந்த படத்துல? ஓகே, இப்போ நீங்க வந்து அந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்ப அந்த எல்லோ அப்படியே சுழண்டு வருது. அடுத்தது சுழலும் போது பி தான் ஆன்சர் கரெக்ட். பி. எப்ப பி வருது? ஏன் பி வருது அப்படின்னா, அப்போ அந்த அந்த சுழற்சி பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிறவின்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மனநிலை. நம்ம முதல் கட்டத்துல இருக்கிறது ஒரு மனநிலை, அது ஒரு பிறவி. அடுத்த கட்டத்துல இருக்கிறது ஒரு பிறவி, அது ஒரு மனநிலை. இந்த மனநிலை மாறிக்கிட்டே வரும்போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்னு தெரியும். அடுத்து இதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். இப்படிதான் நம்ம இந்த விஷயம் பண்ணா இது நடக்கும். இப்படி யோசிச்சா இது எனக்கு கெட்டது கொடுத்துரும். ஐயோ, நான் இந்த இடத்துல இந்த 2 பாதை வருது, 2 மெத்தட் வருது நமக்கு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு. இதுல எந்த மெத்தடை எடுக்கிறதுன்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம்? பொதுவா எல்லாரும் செய்யற மெத்தட் இல்லைன்னா எது நமக்கு ஜாலியா இருக்குமோ அப்படி எடுக்கும். எது நமக்கு நல்ல விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா நம்மளோட கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் கிடைக்கும்.
இதெல்லாம் செஞ்சா நமக்கு நல்லது நடந்தது, இதெல்லாம் செய்யும்போது கெட்டது நடந்தது, இதெல்லாம் நடக்கும்போது அடுத்தது என்ன நடக்குதுங்கிறது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிடுது. இப்ப முன்னால என்ன உள்ளது அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க அடுத்ததே கணிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு மேகம், கருமேகம் இருக்கு, சில்லுன்னு காத்து இருக்குது, இடி வருது, மின்னல் அடிக்குது, மண் வாசனை வருது, அடுத்து என்ன வரப்போகுது? மழை வரப்போகுது. இது எல்லாருக்குமே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அதை கவனிச்சிருக்கிறோம், அதை புரிஞ்சிருக்கிறோம். அதனால அடுத்து இதுதான், இது ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் நடக்கும்போது மழை வருது, இதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும்போது மழை தான் வருது. இது உலக நியதி, இது இயற்கை. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நீங்க உங்களுடைய எண்ணத்தை சார்ந்துதான் விளைவுகள் வருது. அதனாலதான் மைண்ட் இஸ் வாட் யூ பிகம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. வாட் யூ திங்க் வாட் யூ பிகம். ஸோ உங்களுக்கு என்ன நடக்க போதோ அது எல்லாமே உங்க மைண்டை பொறுத்தாங்க. அப்ப இந்த மைண்ட் என்ன பேட்டர்ன்ல போயிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு. மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், உங்களோட டிஸ்டர்ப் ஆகுது. யார் பேசுறீங்களோ மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளுடைய அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம நம்மளுடைய மனசு எங்கெங்கெல்லாம் நல்லது செய்யும் போது, நல்லது நினைக்கும் போது நல்லது நடந்தது, எங்கெங்கெல்லாம் கெட்டது நினைக்கும் போது கெட்டது நடந்தது அப்படிங்கிற அந்த பழைய விஷயங்கள்ல இருந்து நம்ம அறிவுக்கு வரப்போதில்ல. இதுதான் ஹையர் நாலேஜ். அதைத்தான் மறுபிறவின்னு சொல்றாங்க. அந்த மறுபிறவிகள் அவர் 550 மறுபிறவிகள் எடுத்தார் அப்படின்னா 550 நிகழ்வுகள்ல அவருடைய மனநிலை வெவ்வேறா பிறப்பு எடுத்ததை அவர் அனலைஸ் பண்றாரு. அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறாரு, அதனுடைய வரைமுறை, அந்த சீக்வன்ஸ் என்ன தொடர்ச்சி. இப்ப இது நல்லது நடக்கும்போது நல்லது நடந்திருக்கு, கெட்டது நினைக்கும் போது கெட்டது நடந்திருக்கு. இதை புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்ட உடனே சரியான பாதை ஈஸியா தெரிஞ்சிடுது. இப்ப நான் 0 2 4 அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க உங்களுக்கு 6ன்னு தெரியுது. நான் அதே 1 2 3 4 அப்படின்னு சொன்னா நீங்க 5 தான் சொல்ல போறீங்க. அந்த மாதிரி அந்த முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸை புரிஞ்சுக்கிறது தாங்க தம்மமே. இது எப்படி சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். ஏன்னா துக்கம்ங்கிறது என்ன, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது கிடைக்காம போறதுதான் துக்கம். ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறோம், அது நடக்கல. ஐயோ இது நடக்கக்கூடாது, எனக்கு இது வந்துடக்கூடாது, நான் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஃபெயில் ஆயிரும். அப்போ ஏமாற்றம், துக்கம். நான் நல்ல பணம் கிடைக்கணும் இன்னைக்கு எனக்கு அப்படின்னு நம்ம போறோம், கிடைக்கல, ஏமாற்றம், துக்கம். அப்போ புத்தருடைய டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு விஷயத்த வேணும்னு நினைச்சு அது கிடைக்கலனாலோ, அல்லது ஒரு விஷயம் வேணாம்னு நினைக்கும் போது உங்ககிட்ட வந்துருச்சுனாலோ அது துக்கம். அது நீங்க ஏமாந்துடுறீங்க, அது துக்கம். சரி, ரைட்டு. அப்ப இதுக்கு தீர்வு சொல்லணும்னா என்ன, எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு தீர்வு சொல்லணும்னா ஒண்ணு, நம்ம விரும்புறது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். நம்ம வேணாம்னு நினைக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட வரவே கூடாது. அப்படி இருந்தா அது தீர்வு. அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா நல்லதுதான், இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன, இந்த வேணும் வேணான்னு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் நிம்மதியா வாழலாம். இல்லைன்னா இன்னொரு டெக்னிக் இருக்கு. என்ன அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம ஏமாற்றம் அடையாம இருக்கலாம். இதுதான் எனக்கு இன்னைக்கு நான் வெளியே போனா எனக்கு 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனோம்னா 100 ரூபாய் கிடைக்கும், நம்ம திருப்தி ஆயிடும். ஆனா எனக்கு போனா இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது 1000 ரூபாய் கிடைக்கலன்னா ஏமாந்தோம். இன்னைக்கு கிடைக்க போற அமௌண்ட் எனக்கு எவ்வளோன்னு எனக்கு காலையில வீட்டுல இருந்து கிளம்பும் போதே தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஏமாற்றம் இருக்காது. அப்ப இது 3 தீர்வு நம்ம சொல்லலாம். ஒண்ணு, நம்ம என்ன இன்னைக்கு நான் வெளியில இருந்து கிளம்பும் போதே எனக்கு இன்னைக்கு 2000 ரூபாய் கிடைக்கணுங்க அப்படின்னு போறோம், 2000 ரூபாய் கிடைச்சிட்டுன்னா துக்கம் இருக்காது. இன்னைக்கு எனக்கு 2000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நான் வீட்டுல இருந்து கிளம்புறேன், கரெக்டா 2000 ரூபாய் கிடைச்சதுன்னா துக்கம் கிடையாது. எனக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு நான் இருந்தாலும் துக்கம் கிடையாது. இந்த 3 ஆப்ஷன் இருக்கா. இந்த 3 ஆப்ஷன்ல தான் மனுஷனுங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு சிலர் என்ன சொல்றான், நீ என்ன வேண்டுனாலும் உனக்கு கிடைச்சிடும், சாமியை வேண்டு அப்படி சொல்றான். அதை துக்கத்துக்கு தீர்வா நினைச்சு போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர். ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியணும், அவன் ஜோசியம் போய் பாக்குறான். அவன் ஓலைச்சுவடியை பாக்குறான், கைரேகையை பாக்குறான், கிளி ஜோசியம் பாக்குறான். அவன் என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏமாற்றம் இல்லாம அதை எதிர்பார்த்து வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறான். ஒரு சிலர் விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாம சமமான மனநிலையில இருந்தாலும் துக்கத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் தம்மம் சொல்லுது. இப்ப புத்தர் இந்த இது நீங்க விரும்புறது எல்லாமே கிடைச்சிரும், நீங்க வேணாங்கிறது எல்லாமே கிடைக்காது, இதுக்கு நீங்க என்ன வேண்டுங்க அப்படின்னு எப்பயுமே சொன்னதில்லை. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த முதல் ஆப்ஷனுக்கு எல்லாமே அனிச்சா, எல்லாமே நிரந்தரம் கிடையாது. அப்ப எல்லாமே நிரந்தரமற்றது. ஸோ நீ விரும்புறது எல்லாமே கிடைச்சிடனே கிடையாது, அது இயற்கை. அதை விட்டுட்டு அந்த ஆப்ஷனே அவர் விட்டுட்டார். 2வது ஆப்ஷனுக்கு வர விருப்பு அண்ட் வெறுப்பு இந்த பற்றற்ற நிலையில வைக்கிறது தான் தம்மம். அப்போ சங்காராவை ஒழிச்சிட்டா மனசு சமமா இருக்கும். நீங்க என்ன கிடைச்சாலும் நீங்க ஏமாற்றம் இல்லாம துக்கம் இல்லாம இருப்பீங்க. அது மட்டும் இல்ல,
அதுக்கான ஆப்ஷன்ல இன்னொன்னு கொடுக்குறாரு பாருங்க. அதாவது நீங்க என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காம போகுங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? நீங்க வந்து அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிறது. இந்த பேட்டர்னை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நம்மளுடைய மனநிலையில வெவ்வேறு மனநிலைகள்ல நம்ம எப்படி கடந்து வந்த பாதைய நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுலயே பேட்டர்ன் தெரிஞ்சிடும். இப்ப ஆனா இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. ஏன் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல? ஒரு கிளாஸ்ல வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு, எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. அப்ப எது ஞாபகம் வச்சுக்கிறோம்? எதை நம்ம கூர்ந்து கவனிச்சோமோ அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில உங்களோட அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க. அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அப்போ இந்த நம்மளுடைய மனசு இப்படி ஏற்றம் இறக்கம் அப்படின்னு போயிட்டே இருக்கு இல்லையா வாழ்க்கையில. இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். இந்த காரணத்தினால நான் இப்படி கஷ்டப்பட்டேன், இந்த காரணத்தினால இப்படி நான் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இந்த கூர்ந்து கவனிக்கும் ஆற்றலை கொடுக்கறது தான் தியானம். அதுதான் என்வழி மார்க்கத்துல புத்தர் சொன்னது. அப்ப இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு எந்த பாதையில போகணுங்கிறத நம்ம மனசை வந்து நம்ம செயல்படுத்தணும். நமக்கு எல்லாருக்குமே மைண்ட் எப்படின்னா ஒரு தறிகட்டு ஓடும் குதிரை மாதிரி, அது எல்லா இடத்துக்கும் அதுவே கூட்டிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் அது எந்த பாதையில போறதுன்னு நம்மளே முடிவு பண்ணணும். அதுக்கு என்னன்னா நம்மளுடைய மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய தியானத்தை கொண்டு வரணும். அடுத்தது அந்த தியானத்தின் மூலமா நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கே ஒரு அறிவு கிடைக்கும். இந்தந்த விஷயங்கள் நமக்கு நல்லது கொடுக்குது, இந்தந்த விஷயங்கள் கெட்டது கொடுக்குது அப்படின்னு நமக்கு நாமே புரிஞ்சுக்கிறது. அதனாலதான் உனக்கு நீயே ஒளியாயிரு. இது எந்த ரூல் புக்கும் கிடையாது. இந்த இதெல்லாம் செஞ்சா இது நல்லது நடக்கும், இதெல்லாம் கிடையாது அதை அப்படியே பின்பற்றுங்கிறது பௌத்தம் கிடையாது. நீ உன்னோட வாழ்க்கையில நீயே பாரு, நீ கூர்ந்து கவனி, உன்னுடைய லைஃப்ல நீ வந்து உன்னுடைய பாடத்தை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுதான் பௌத்தம். ஸோ அந்த மறுபிறப்புங்கிறது நம்மளுடைய எண்ணங்களுடைய மறுபிறப்பு. இந்த எண்ணங்களுடைய மறுபிறப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா துக்கத்தை தவிர்க்க அது நேரடியாக உதவுது. அதனாலதான் மறுபிறப்பை பத்தி புத்தர் பேசியிருக்கிறாரு. ஸோ இனிமேல் யாராவது பௌத்தத்துல மறுபிறப்பை பத்தி கேட்டாங்கன்னா இந்த 3 தான் இருக்கு. ஒண்ணு, இறப்புக்கு பிறகு அறிவியல் ரீதியாக மூலக்கூறுகளாக பிரியறது, அல்லது அவர் வாழும்போது அவருடைய நினைவுகள் அவருடைய சிந்தனைகள் நம்மகிட்ட பல்வேறு உயிர்கள் கிட்ட போய் சேர்ந்து அவர்கள் அந்த வேலையை செய்யறது. இது ஒரு மறுபிறப்பு. அல்லது மரபணு மூலமா குழந்தை பிறக்கிறது ஒரு மறுபிறப்பு. 3வது மறுபிறப்பு, ஒவ்வொரு கணமும் நம்மளுடைய உடலும் மனமும் மறுபிறப்பு அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு கணமும் அடையக்கூடிய அந்த பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எது நல்லது கெட்டதுன்றது புரிஞ்சிடும். அப்ப அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அதுதான் அனுபவபூர்வமான புரிதல். இது யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. பௌத்தம் நம்மளா புரிஞ்சுக்கிறது. அதுக்கு தேவை இந்த என் வழி மார்க்கம். ஸோ அதோட நம்ம இந்த வாரத்தை நிறைவு செய்யறோம். அடுத்த வாரத்துல நம்ம பகுதி 2ல கர்மா அதை பத்தி நம்ம பேச போறோம். இதோட மறுபிறப்பு நிறைவடைகிறது. காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த குரூப் இருக்கு, ஞாயிறு தம்மா குழு. நீங்க அதுல என்னுடைய நம்பர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இல்ல கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நான் அதற்கான பதிலை வந்து அடுத்த வார நிகழ்ச்சியில சொல்லுவேன், இல்லைன்னா அந்த குழுவிலே கூட நான் பதிவு செய்கிறேன். வாய்ப்பளித்த புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சிலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா குழந்தைகள், அவங்க பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு காலையில அவங்க புத்தவந்தனம் சொல்லும் போது டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்மளுடைய உபாசகர் தினகரன் அவர்களுடைய வழி நடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய்பீம், நமோ புத்தாய. ஓகே, ஸோ 9 மணி ஆகிவிட்டது. அதனால நான் காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஜெய்பீம் சார், மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி. ஜெய்பீம் சார். ஜெய்பீம், நமோ புத்தாய.